உங்கள் பைக்கில் பிக்கப் கம்மியாகுதா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களோட ஏர் ஃபில்டர். பிகாஸ் ஏர் ஃபில்டர் டர்ட்டியாக இருந்தால் பிக்கப் ரொம்பவே ட்ராப் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் நீங்கள் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க டஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்க்கை வேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப நாள் அந்த மாஸ்க்கை க்ளீன் பண்ணாமையோ ஆர் சேஞ்ச் பண்ணாமையோ வேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்கில் இருக்கக்கூடிய டஸ்ட்டே உங்கள் பாடிக்குள்ளே போய் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். அதே கண்டிஷன் தான் நம்ம இன்ஜின்லையும் அப்ளை ஆகும். வெளியிலேருந்து வரக்கூடிய ஏரை ஃபில்டர் பண்ணி உள்ளே செலுத்தக்கூடிய அந்த ஏர் ஃபில்டர் டர்ட்டியாக இருக்கும் போது அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து அந்த ஏர் ஃபில்டர் இழந்துடும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணி போடும் போது வெளியிலேருந்து வரக்கூடிய ஏரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்குள்ளே செலுத்தும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட பிக்கப் கம்மியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ஏர் ஃபில்டர் தான். அண்ட் எவ்ரி 3000 to 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஏர் ஃபில்டரை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே போட்டாகணும். ஸோ மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸுக்கு ஆட்டோமோட்டிவ் மருத்துவரை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.